ஜோதிட வல்லுநரான சின்ன சேலம் சுதாகரன் அம்மா கிட்ட கேட்போமா. சொல்லுங்கம்மா. கும்பராசிக்கு கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மத்திலேருந்து சனி விலகிட்டார். ஆனால் ஜென்மத்தில் ராகு வரப்போகிறாரு. கண்டிப்பாக மனபயம், பதட்டம், குழப்பம், தொந்தரவுகள் இருக்க தான் செய்யும். 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. 5ல் உட்காந்து உங்கள் ராசியும் பார்க்க போகிறாரு. ஆனால் எது எப்படி இருந்தாலும் குரு பார்வை இருந்தாலும் உங்களுடைய வழி நடத்தல்கள், உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் வந்து கவனமாக எடுத்து வைக்கணும். ஒரு சில விஷயங்களில் பண விஷயத்தில் கொடுத்து மாட்டிக்கிறது, முன்ஜாமீனுக்கு போகிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு போகக்கூடாது. பெரிய ஆசைகளை கொண்டு போகக்கூடிய சூழல் கொடுத்துருவார் குரு பகவான். அதனால் கவனமாக இருக்கணும். 7ல் கேது இருக்காங்க. அந்த இடத்துக்கிட்ட குரு பார்வை இல்லை. அதனால் 2 பேருக்கும், அதாவது கணவன் மனைவி 2 பேர்த்துக்கும் வாக்குவாதம், வம்பு வழக்கு வரும். இல்லைன்னா ஏதாவது நோய் நொடி தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வாழ்க்கை துணைக்கிட்ட கவனமாக வார்த்தைகளை விடணும். 2ல் வந்து சனி பகவான் இருக்கார். அது வந்து வாக்கு விஷயத்தில் பிரச்சனையை கொடுத்துருன்னு சொல்லுவாங்க. எதையாவது ஒரு வாக்கை கொடுத்துட்டு அதை நிறைவேற்ற முடியாத சூழ்நிலைக்கு கொண்டு போயிடும். கும்பராசி அன்பர்கள் வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் நிதானமாக அடியெடுத்து யோசனை பண்ணி நகரணும். இல்லைன்னா ராகு பகவான் பெரிய விஷயத்தில் மாட்டி விட்டு பிரச்சனைகளை கொடுத்துருவார். ஓகே. அடி எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வைக்கணும். பார்த்து வைங்க. இல்லைனாக்கா ராகு பகவான் பிரச்சனை கொடுத்தவர் சொல்லியிருக்காங்க. அவங்கள தொடர்ந்து அடுத்ததாக ஷெல்வி ஐயா அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். ஐயா சொல்லுங்க ஐயா. கும்பராசிக்காரர்கள் ராகு உங்களுக்கு வருவதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் என்றாலும் குரு பார்வை இருக்குது. அதே சமயம் வயிற்று உபத்திரம் சிறிதாக இருந்தாலும் அதை அலட்சியப்படுத்திங்கன்னா பாதிச்சிடும். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது. பிள்ளைகளை அரவணைத்து கொள்வது மிக மிக முக்கியம். பிள்ளைகளுடைய தேகாரக்கும் பிள்ளைகளுடைய பழக்க வழக்கத்தை ரொம்ப கவனமாக பார்க்கக்கூடிய ராசியில் கும்பம் வருகிறது. அதே சமயம் பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் மிகப்பெரிய அளவுக்கு ஏற்படும். பழைய பகைகள் மறந்து சந்தோஷம், அனுகூலம் ஏற்படும். லாபம் ஏற்படும். அசையா பொருள் சேர்க்கை ஏற்படும். வாகன அமைப்பில் மாற்றங்கள் ஏற்படும். புது சொத்து சேர்க்கை ஏற்படும். ரொம்ப நாட்களாக இப்போ 20 வருஷம் 30 வருஷம் ஒரு நிலம் வாங்கிட்டு அப்படியே இருந்திருக்கும். அதிலெல்லாம் கட்டிடம் எழும்பக்கூடிய அமைப்பு ஏற்படும். விவசாயம் போடக்கூடிய அமைப்பு ஏற்படும். தொழில் ரீதியாக அனுகூலங்கள் காணப்படும். சுபகாரியம் குடும்பத்தில் டக்கு என்று நடைபெறுவதற்கு சாத்தியக்கூறுகள் ஏற்படும். அதே போல் கண்டிப்பாக பெரியவர்களுக்கும் உங்களுக்கும் இருந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். நரசிம்மர் நாமத்தை சொல்ல சொல்ல பெரிய சந்தோஷம் நிச்சயமாக ஏற்படும். சந்தோஷம். ரொம்ப அழகாக சொன்னாங்க. பெரியவங்களோட பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகிட்டு வரப்போகுது. இன்னிலேருந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அடுத்தது நம்மளுடைய நல்வாழ்க்கை ஜோதிடர் முகுந்தன் முரளி என்ன சொல்கிறான்னு கேட்போம். ஐயா சொல்லுங்க ஐயா. சேமிப்பு எண்ணம் கொண்ட கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசியை குரு பகவானுடைய பார்வை சிறப்பான ஒரு அமைப்பாற்றல். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தையும் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தையும் பார்வை செலுத்துறதுனால 7 சனியினுடைய தாக்கங்கள் இருந்தாலும் அவர் 2ஆம் இடத்துல தான் இருக்கிறார். ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு பெரிய பாதிப்பு தொந்தரவு கொடுக்காத அளவுக்கு பாதுகாப்பாக வழிநடத்தி கொண்டு கூடிய ஒரு அமைப்பாற்றல் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த சேமிப்பு வரக்கூடிய விஷயத்தில் என்ன பண்ணுன்னா, நிறைய லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்குது. அதிக அகலக்கால் வச்சிடக்கூடாது. ஆழம் தெரியாமல் காலை விடாதுன்ற மாரி எந்த ஒரு தொழிலோட நுணுக்கத்தையும் தெரியாமல் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பணம் முடக்கத்தை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. அதனால் இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா சேமிப்புகள் அதிகரிக்கும், லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு உத்வேகங்கள், வளர்ச்சிகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டங்களாக இந்த நேரத்தில் இருக்கின்றது. அதேமாரி உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதிக அலைச்சல் ஏற்படுத்தி கொடுக்கும். ஓய்வு, உறக்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய காலகட்டங்களாக இந்த நேரத்தில் இருக்கின்றது. கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அதிக அலைச்சலை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆன்மீக எண்ணங்கள், புதிய பொறுப்புகள், கௌரவம் இதெல்லாம் தேடி வந்து அமைச்சு கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. விநாயகர் வழிபாடு செய்து கொள்வது பல வகையில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும், தைரியத்தை அதிகரிக்கும். அவரை தொடர்ந்து அடுத்ததாக சிவகாசி சுந்தரபாண்டியன் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். அண்ணா சொல்லுங்கண்ணே. கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ம சனி விலகல், அதுவே வந்து நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செயல்பாடு. ராகு பகவான் ராசிக்கு வந்திருக்காரு. அப்போ ராகு வந்தாருன்னா என்ன பண்ணுவார்னா ஆசைகளை அதிகமாக தூண்டுவார். ஒரு நண்பர்கள் விஷயங்களில் நண்பர்கள் உங்களை உசுப்பேற்றுவாங்க. நீ உனக்கு நல்லா இருக்கடா, யோகம் நல்லா இருக்குது, நீ என்னெல்லாம் செய்ய, நான் கூட இருக்கேன்பாங்க. அதை மட்டும் நம்பிடாதீங்க சரி. ஏன்னா கேது வந்து 7ல் உட்காந்துருக்கனால நண்பர்கள்ட்ட ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. நண்பர்கள் ஏதாவது சொன்னாங்கன்னு சொல்லி நீங்கள் போய் உணசப்பட்டு ஏதாவது செஞ்சீங்கன்னா கட்டாயமாக பிரச்சனை மாட்ட போகிறது நீங்கள் தான். அதில் கவனமாக இருக்கணும். புதிய தொழில் தொடங்குறதுக்கான யோகம் உண்டு. அந்த தொழில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா யோசித்து அந்த தொழிலோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாம் தெரிஞ்சுட்டு நீங்கள் மட்டும் தனிப்பட்ட முறையில் தொடங்கணும்.
கூட்டணி மட்டும் வச்சு பண்ணிங்கன்னா இந்த வருஷம் கூட்டணி அமைக்கிறதுக்கான யோகம் இருக்குங்கிறது ஏதாவது ஒரு முயற்சி எடுத்துட்டிங்கன்னா அடுத்த வருஷம் ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்துடும். ஸோ கூட்டணியில் எந்த ஒரு தொழிலும் தொடங்க வேண்டாம். கூட்டணியில் ஏற்கனவே தொழிலில் இருக்கவங்க அந்த கூட்டாளியோட செயல்பாடை நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. இல்லைன்னா உங்களை ஏமாற்றக்கூடிய சூழ்நிலைகள் வந்துடும். 2ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறதுனால என்ன பண்ணுங்கன்னா, பாத யாத்திரை போவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு உபகரணங்கள் வாங்கி கொடுங்க. அதாவது சாப்பாட்டுக்கு எதாவது வாங்கி கொடுக்குறது, தண்ணீர் வாங்கி கொடுக்குறது, இதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா சனி பகவான் 2ல் அமர்ந்ததுனால உள்ள பாதிப்பு தன்மை உங்களுக்கு குறைஞ்சு நல்ல மாற்றமான சூழ்நிலைகள் உருவாகும். நன்றி. ஸோ நண்பர்கள்கிட்டையும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்கிட்டையும் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை மட்டும் ரொம்ப கீனாக யோசிச்சுக்கோங்க. அவரை தொடர்ந்து அடுத்ததாக சின்ன சேலம் கமாண்டோ கண்ணன் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். ஐயா சொல்லுங்கய்யா. கும்பராசினியர்களுக்கு சனி பகவான் இப்போ விலகிறாரு. அதனால் அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஏற்றமான காலம் உண்டு. அதே சமயத்துலேயும் அவங்க நினைக்கிறாங்களோசரம் வேணாம், அங்கே ராகு பகவான் வராரு என்ற ஆகிறாரு. அந்த ராகு பகவான் வந்தார்னாவே அவர் ராகுனாவே எந்த விஷயமே சின்னதால் ஆரம்பிக்கிட்டார், பெருசாக ஆரம்பிப்பார். அது வார்த்தையால் ஆரம்பித்தார்னா அது குடும்ப பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2ல் சனி பகவான் பொதுவாகவே 2ல் சனி இருந்தால் வார்த்தையில் விட்டுனா அவங்க சிக்கிக்குவாங்க, மாட்டிக்குவாங்க. எந்த ஒரு ஜாமீனுக்கோ எந்த ஒரு பொறுப்புக்கு போகக்கூடாது. லக்னத்து அந்த ராசியிலே ராகு பகவான் இருக்கிறாரு, 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு. ரெண்டுமே அவங்களுக்கு இருக்கிறதுனால வாய் வார்த்தையால் எந்த ஒரு காரியத்துக்கும் முன்ன ஒரு கேரண்டி கொடுக்கக்கூடாது. வேணா 5ஆம் இடத்துல குரு பகவான் ராசி பார்க்கறதுனால அந்த கேரண்டி இவங்க கொடுக்காதுன்னா மற்ற விஷயத்தில் தப்பிச்சுவாங்க. அதேமாரியே 9ஆம் இடத்துல குரு பார்க்கறதுனால அவங்க நன்மையான காலம். அவங்க தந்தைக்கு வேலை விஷயத்தில், பிஸ்னஸ் விஷயத்தில் எந்த ஒரு அமைப்பும் இருக்கும். குழந்தைகளுக்கு இப்போ அவங்க குழந்தைய எதிர்பார்க்கணும், குழந்தை கிடைக்கும். 11ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால லாபங்கள் நல்லாவே இருக்கும். என்ன அவங்க எந்த ஒரு பொறுப்புக்கும் ரொம்ப ஆஜராகக்கூடாது. 7ஆம் இடத்துல கேது போன்றனால நண்பர்களாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, கடன் வாங்கிறது கொடுக்கறது, பார்ட்னர்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும். கணக்கு வழக்கு, அன்றாட கணக்கு வழக்கு அவங்க சரிபார்த்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா பெரிய நஷ்டம் அவங்க சந்திக்க வேண்டிய நிலைமை சேரும்.